வெள்ளாள கவுண்டர்கள் அவங்க ஏற்றுக்கிறது கிடையாது. சேலம் கோயம்புத்தூரில் இருக்கிற இவங்க வெள்ளாள கவுண்டர்கள் அவங்கள ஏற்றுக்கிறது அவங்க கவுண்டர்கிட்டே கிடையாதுங்கிறாங்க. தன்னுடைய செல்வாக்கால் ஜெயிச்சு வந்தேன்னு ஒருத்தன் காட்டினான்னா தலைமை அதை ஏற்றுக்க. ரொம்ப 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 ரசித்தவர்னு எடுத்திங்கன்னா இன்றைக்குள்ள அவர் ஏற்று பேசிகிட்டு இருக்கேன் எம்ஜிஆர். அதனால தான் அண்ணாமலைக்கு சத்தியமாக பதவி கிடையாது. ட்ரெய்லரே இவ்வளோ பயங்கரமாக இருக்குது, மெயின் படம் இல்லாமல் இருக்குது, பயமாக இருக்குது. அம்பானி அதானி இன்னும் பெருசாவாங்க. இதுக்கே இவ்வளோ 10 வருஷத்துலேயே இவ்வளோ பண்ணியிருக்கேன்னா அம்பானி அதானிக்கு இன்னும் என்னென்ன பண்ண போகிறோம் பாருங்கள். அம்பானிக்கு அது அதானிக்கும் அந்த ரஃபேல் விமானத்துக்கு என்னமா சம்பந்தம்? பிரெஞ்சு அரசாங்கம் சொல்லுதுமா இதில் ஊழல் பண்ணியிருக்காரு. ஊழலின் ஊற்று கண்ணேனி தான். விவசாயிகளை என்ன பாடுபடுத்தி இருக்கீங்க? ஒரு 1.5 வருஷமாக உங்கள் வீட்டு முன்னாடி உட்காந்துருக்காரு. இங்கே வந்து கார்பரேஷன் தேர்தல் நடந்தது. இது ஒரு ஸ்டாலின் வந்து மேயருக்கு நின்ன போது என்னுடைய தொகுதி பெசநகர், அதில் வந்து ஒரு பெரிய ஆள் நின்னார். அவர் ஜெயலலிதாவோட ஆள். அவர் நின்னார். என்ன பண்ணார்? ஓட்டு வாக்கு சீட்டுகள்லாம் முதல்ல சின்ன வாரியாக பிரித்து கட்டிடுவாங்க. கட்டிட்டாக்க திமுக பயங்கரமாக நிற்குது. இந்தியாவில் இருக்கிற ஊடகங்களை தவிர மிச்சம் எல்லாரும் தப்பு நடக்குதுங்கிறது சொல்கிறேன். ராகுல் காந்தியை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்கங்கிறது நான் அடுத்த மூவாக இருக்கும். பிக் பேங் தமிழ் பிபிடி. பிபிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார். சார், அமித்ஷா அவர்கள் வந்து தொடர்ந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இத்தனை சதவீத ஓட்டு அப்படி சொல்லிட்டு தான் இருக்கார். ஆனால் அண்ணாமலை வந்து கோயம்புத்தூரில் நிற்கிறது அந்த உட்கட்சி பூசலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது அண்ணாமலைக்கு அகெயின்ஸ்டா அப்படின்ற மாதிரின்னு ஒரு சில கருத்துக்களும் வழி வந்துட்டு எப்படி பார்க்குறீங்க? அதில் அவங்க இனத்தில் ஒரு பிரச்சனை, எல்லா இனத்துக்குமே உள்ள பிரச்சனை தான் அது. நம்ம ஊரில் இவ்வளோ பேர் இருக்கும்போது இவனை ஏன்டா வெளியிலேருந்து கொண்டு போடுறாங்கிறது தான் கேள்வி. ஏன்னா அவர் கரூர் அடிக்காமல் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல நிற்கிறாரு, இங்கே வர்ற நீங்கிறது தான் கேள்வி. அந்த கேள்வி கேட்பாங்க. இங்கே அவங்க பெரும்பான்மையாக இருக்காங்க. இத்தனை கவுண்டர்கள் நாங்கள் இருக்கும்போது எங்களையெல்லாம் தாண்டி அங்கே போகணுமா? இந்த கேள்வி வரும். இல்லை, வானதி சீனிவாசன் கோயம்புத்தூராக இருந்தாங்க. அதனால தான் அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. ஓகே, எங்கள் ஊரை விட்டுட்டு நீ வெளியூர்லேருந்து கொண்டு எங்கள் மேலே திணிக்க பார்க்குறாங்க கேள்வி வரத்தான் செய்யும். இப்போ அந்த உட்கட்சி பூசல் உண்மைதான். அந்த உட்கட்சி பூசல் சொல்லக்கூடாது, உட்கட்சி ஜாதி பூசல். ஓகே, ஜாதி பிரிவில் வர்ற பிரச்சனை இது. அவங்க வெள்ளாள கவுண்டர்களுக்கு மத்தியில் பல பிரிவு இது உண்டு. இப்போ அந்த வட மாநிலத்தில் வட தமிழ்நாட்டில் இருக்க கிருஷ்ணகிரி, தருமபுரி, இது திருப்பத்தூர், இந்த வாணியம்பாடி, இங்கே இருக்கிற வெள்ளாள கவுண்டர்கள் அவங்க ஏற்றுக்கிறது கிடையாது. சேலம் கோயம்புத்தூரில் இருக்கிற இவங்க வெள்ளாள கவுண்டர்கள் அவங்கள ஏற்றுக்கிறது, அவங்க கவுண்டர்கிட்டே கிடையாதுங்கிறாங்க. அது மாதிரி அவங்களுக்குள்ளார நிறைய இதெல்லாம் இருக்குது. அவங்களுக்கு வந்து கூட்டம், ஒவ்வொன்றையும் ஒரு கூட்டம்னு சொல்லுவாங்க, பொன்னன் கூட்டம், அந்த மாதிரி கூட்டமெல்லாம் இருக்குது. அந்த கூட்டத்தில் அதில் கொஞ்சம் வேறுபாடு இருந்தால் கூட அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, பெண் கொடுத்து பெண் எடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த பிராமணர்கள் சொல்லுவாங்க இல்லையா, என்ன கோத்திரம் கீத்துறாம்பாங்க. நமக்கு ஓரளவும் தெரியாது. சில சமயத்தில் அந்த கோயிலுக்கு மனைவியை வற்புறுத்தி கூப்பிட்டு போயிடுவாங்க. அங்கே போனால் அந்த பூசாரி தேவையில்லாமல் வந்து கோத்திரம் என்னாம்பாங்க, விஷ்ணு கோத்திராங்க. நம்ம கோத்திரம்னா என்னன்னு தெரியாது எங்களுக்கு. அது குலமாவது கோத்திரமாவது அது விஷ்ணு கோத்திரம். அது அப்படி ஒரு கோத்திரம் இருக்குதான், எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு நிஜமாகவே இருக்குதான். அது மாதிரி அவங்களது வந்து அந்த ஜாதி வந்து கண்டிப்பாக வெளியூர்லேருந்து என்னை வந்து திணிக்கிறீங்க. என் ஊரில் இல்லையா கவுண்டரு? இத்தனை கவுண்டர் இல்லாமல் இத்தனை லட்சம் கவுண்டர் தேவையில்லைன்னு சொல்லி வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணி அப்போ நாங்கள்லாம் இருந்து என்ன பிரயோஜனன்றதான் கேள்வி. ஏன்னா இதில் இப்போ ஜெயிச்சிட்டாருன்னா அண்ணாமலை வந்து மந்திரி ஆகிடுவார். சப்போஸ் மோடி பீரியட் வந்துச்சுன்னா அண்ணாமலை வந்து மந்திரி ஆகிடுவார் அப்படின்ட்டு வானதிக்கு அந்த ஒரு சின்ன பயம் இருந்திருக்கலாம் இல்லையா அவங்களுக்கு? ஒரு இது வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சியில் தன்னுடைய செல்வாக்கால் ஜெயிச்சு வந்தேன்னு ஒருத்தன் காட்டினான்னா தலைமை அதை ஏற்றுக்காது. ஓகே, இவன் நாளைக்கு நமக்கு போட்டியாக வருவான். கரெக்ட். அமைக்கீடு. ஜெயலலிதாவை பர்கூர் தொகுதியில் சுகோணங்கிறவர் தோக்கடிச்சார். அந்த மாதிரி தோத்துச்சு. முதலமைச்சர் பதவியில் இருந்து தோத்த 2 பேர்த்தில் ஒருத்தர் வந்து ஜெயலலிதா, இன்னொருத்தர் வந்து பக்தவச்சலம். 2 பேர் தான் முதலமைச்சர் பதவியில் இருந்து போது தோத்தவங்க. அதில் அந்த சுகோணம் அவருக்கு பதவியெல்லாம் கொடுப்பாங்கன்னாங்க. தலைமை என்ன நினைக்கணும்னா, ஜெயலலிதாங்கிற ஒரு தலைவியை தோக்கடிக்கிற அளவுக்கு இந்த ஆளுக்கு சாமர்த்தியம் இருக்குன்னா நாளைக்கு இவனுக்கு மந்திரி பதவி ஏதாவது கொடுத்தா நம்மளை ஒழிச்சு கட்ட மாட்டான்னு என்ன இருக்குது? வேண்டாம். அதே தான் விருதுநகர் சீனிவாசன் காமராஜரை தோக்கடிச்சவர். அவர் மந்திரி பதவி எதிர்பார்த்தார்.
அண்ணா கிட்ட போகிறதுக்கு பயம் வந்து போகல. ராஜாஜி கிட்ட, கூட்டணியில் இருந்த ராஜாஜி கிட்ட போய் கேட்டார். ராஜாஜி ஒரு விளக்கம் கொடுத்தாரு. கென்னடியை கொல்றதுக்கு துப்பாக்கியை பயன்படுத்தினாங்க, அந்த குண்டு போய் அவர் கென்னடியை கொண்டுச்சு, குண்டோட வேலை முடிஞ்சு போச்சு, அது தூக்கி தான் எறியணும் அப்படின்ட்டார். காமராஜரை தோக்கடிக்கு உன்னை பயன்படுத்தணும், அந்த துப்பாக்கி குண்டு மாதிரி தான் நீ, வேலை முடிஞ்சு போச்சு போ அப்படின்ட்டார். ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு துணை சபாநாயகர் பதவியெல்லாம் கொடுத்தாங்கங்கிறது வேறு விஷயம், அன்னைக்கு நடந்தது. அதனால் ஒரு அரசியல் ஒரு பெரிய ஒரு தலைவரை நீங்கள் ஜெயிச்சுட்டு வர்றீங்கன்னாவே உங்களுடைய அரசியல் எதிர்காலம் அதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இவன் என்றைக்குமே நமக்கு இதை நம்ம மேலே திருப்ப மாட்டான்னு என்ன இருக்குதுங்கிற ஒரு சந்தேகம் தலைமைக்கு உடனே வந்துடும். அதோட நீங்கள் காலி ஆகிடுவீங்க. எனக்கெல்லாம் அந்த பிரச்சனை வந்தது, பல கேள்விகள் இவன் கேட்குறான். உள்ளே வந்தாங்க இவன் நம்மளையும் கேட்பாங்கிறதுனால என்னை கிட்டேயே சாத்த மாட்டாங்க யாரும், நம்மளால் சும்மா இருக்க முடியாது. அது ஆனால் அந்த விஷயத்தில் என்ன எதிர்த்து பேசி என்ன கிண்டல் பண்ணாலும் அதை ரசித்து என்னை ரொம்ப ரசித்தவர்னு எடுத்திங்கன்னா, இன்றைக்கெல்லாம் அவர் எதிர்த்து பேசிகிட்டு இருக்கேன். எம்ஜிஆர் எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லுவார், நல்லா எங்கள் அண்ணனே ஆச்சரியப்படுவார், ஏடா இந்த கூத்தடிக்கிற அவருக்கு எகேன்ஸ்டா என்னையா சொன்னான் இன்றைக்கி அப்படின்னு வரான் எங்கள் அண்ணன்கிட்ட. ராஜாராம் அவன் என்ன பண்ணான், இன்றைக்கி எதை பண்ணியிருப்பானே, என்னை பற்றி எதை பண்ணி பேசியிருப்பானே, அந்த அளவுக்கு என்ன ரொம்ப ரசிச்சாருமா, எனக்கு பதவியெல்லாம் கொடுக்கறதுக்கு நின்னார். நம்ம ராஜே இல்லைன்னு போச்சு. அது எதுக்கே சொல்கிறேன்னா, அரசியலுடைய அரிச்சுவடி ஒரு பெரிய தலையை நீங்கள் தோற்கடிக்கிறீங்கன்னா இதே உத்தியை கையாண்டு என்ன நீங்கள் கவுக்க மாட்டீங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம். அதனால தான் அண்ணாமலைக்கு சத்தியமாக பதவி கிடையாது. ஓகே, எழுதி வச்சுக்கோங்க. இவ்வளவு எதிர்ப்பாக இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் வந்து வெற்றியை கொண்டு வருகிற அளவுக்கு உனக்கு சாமர்த்தியம் இருக்குதுன்னா, இதே சாமர்த்தியத்தை பயன்படுத்தி மோடி என்ற எண்ணை வெளியே அனுப்ப மாட்டா என்பதற்கு என்ன உத்தரவாதம். அண்ணாமலையை ஜெயித்தாலும் நிச்சயமாக பதவி கிடைக்காத ஒரு ஆள் யாருன்னாக்கா அது அண்ணாமலையாக தான், அவ்வளோதான். சார், இப்போது நேற்று வந்து பிரதமர் அவர்கள் வந்து தெலுங்கானா மாநிலத்தில் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அங்கேயுமே ரோட் ஷோலாம் அவர் பண்ண, அது வந்து அவரோட டே டு டே லைஃப் ஆயிடுச்சு ரோட் ஷோ பண்ணுறது. ஸோ அங்கே வந்து பிரச்சாரத்தையும் வந்து அவர் மேற்கொண்டார். அங்கே என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நாட்டில் வறுமையை ஒழிக்காமல் ஓய மாட்டேன் அப்படின்ட்டு அவர் வந்து அங்கே வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு மக்கள்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் இந்த 10 வருஷம் நான் வந்து ஆட்சி செஞ்சது வெறும் ட்ரெய்லர் தான், இதுக்கப்புறம் தான் நீங்கள் மெயின் பிக்சர் பார்க்க போகிறீங்க, இன்னும் இந்த 5 வருஷம் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களை செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ட்ரெய்லரே இவ்வளோ பயங்கரமாக இருக்குது, மெயின் படம் என்னமா இருக்கும், பயமாக இருக்குது. ட்ரெய்லரே இந்த கொடுமைன்னா 10 வருஷத்தில் இந்த அவஸ்தைப்பட்டுட்டோம். ஆனால் அவர் பாருங்கள், வார்த்தைகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்காரு. நாட்டின் வறுமையை ஒழிப்பேன்னார், எந்த நாடுன்னே சொல்லலை. அதெல்லாம் அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்காருமா. எந்த நாடுன்னு சொல்லலை, எந்த மக்கள்னு அவர் சொல்லலை. அதிலெல்லாம் அவர் வார்த்தைகளை பொறுக்கி பேசுறதுல மோடி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே. நீங்கள் எதாவது கேட்டிங்கன்னா நான் எந்த நாடுன்னு சொன்னேன்னா, நீயா வந்து இந்தியான்னு எடுத்துக்கிட்டா நானா பொறுப்பு, நான் சொன்னேன்னா இந்தியா வறுமையிலேருந்து வெளியே கொண்டு வரணும்னு சொன்னேன்னா. அவர் நம்ம நாட்டு பிரதமர் தானே சார். அது அவர் என்னைக்கு இந்த நாட்டுக்கு வந்து பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காரு, அவர் பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்காரு. அவர் நம்ம நாட்டு பிரதமர் இருக்கிறதுக்கு, அவர் நம்ம நாட்டு குடியரசுத் தலைவர் இருக்கும்போது இவர் உட்காந்துட்டு இருக்கார், குடியரசுத் தலைவர் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நாட்டு குடியரசுத் தலைவியை மதிக்காதவர் எப்படி நம்ம நாட்டுக்காரர் இருக்கிறீங்க, அவர் வெளிநாட்டுக்காரன்னு நான் நினச்சேன். அதனால் அவர் தெளிவாக இருக்கார், அவர் தெளிவாக தான் இருக்கார். ஆனால் இந்த 10 வருஷத்தில் இந்த 10 வருஷம் ட்ரெய்லர் சொல்கிறார் இல்லையா, இந்த 10 வருஷம் ட்ரெய்லர்லேயே அம்பானி அதானிலாம் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டாங்க. அப்போ அவரோட மெயின் பிக்சரில் என்ன ஆவாங்கன்னு தான் தெரில. அம்பானி அதானி இன்னும் பெருசாவாங்க. இதுக்கே இவ்வளோ 10 வருஷத்துலேயே இவ்வளோ பண்ணியிருக்கேன்னா அம்பானி அதானிக்கு இன்னும் என்னென்ன பண்ண போகிறோம் பாருங்கள். போயிட்டே இருக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு இடம். அதாவது நம்ம வீடுகள்லாம் கூட கொஞ்சம் பார்த்துக்கணும், பத்திரங்களை பார்த்துக்கணும். அம்பானிக்கு விற்றுப்பிட்டாரா என்னன்னு பார்க்கணும். நம்ம ஏதோ பெஞ்சு ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ₹1 ₹2 சமான இதையும் அம்பானிக்கு வித்துட்டாலும் நம்ம ஆச்சரியப்படுறது. சரி, இப்போது ரீசெண்டாக ஒரு சர்வே ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனிநபர் வருமானம் அந்த இடத்துல வந்து அந்த சர்வேல இந்தியா வந்து 120வது இடத்துல இருக்குது. காங்கிரஸில் நம்ம கொஞ்சம் முன்னாடி இருந்தோம், இந்த தனிநபர் வருமானம் வந்து உயர்ந்திருந்தது. இப்போ இந்த 10 வருஷத்தில் வந்து குறைஞ்சிருக்கு, நம்ம 120வது இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தனிநபர் வருமானம் உயர்ந்து இருக்கலைங்கிறது இதுக்கு வந்து கருத்து கணிப்பெல்லாம் போட்டு நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு பொறியியல் கல்லூரியில் தான் இப்போ நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த மாதத்தோட முடியுது அவங்களுக்கு. பசங்க அழுகுறாங்க, தேம்பி அழுகுறாங்க. சார் நான் என்ன பண்ண போகிறேன், இனிமேல் வேலை வாய்ப்பு இருக்கிற மாதிரியே தெரியலையே, நான் என்ன சார் முடிச்சுட்டு எங்கே சார் போக போகிறேன், இவ்வளோ நாள் படிக்கிறோம் வீட்டில் கேட்டுட்டோம்,
படிப்பையும் முடிச்சாச்சு, டிகிரியை கொடுத்துட்டு போடான்னு அப்படின்னு சொல்கிறீங்க, சென்ட் ஆஃப் கொடுக்குறீங்க, ஃபேர்வெல் கொடுக்குறீங்க, கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாம்மா. என்ன பண்ண போகிறேன்? தொழிற்சாலைகளே இல்லையே சார், வேலை வாய்ப்பே இல்லையே, நான் என்ன சார் பண்ணுவேங்க? சார் நானும் பொறியியல் மாணவி தான், வேலை வாய்ப்பு இல்லை. ஏங்க என்ன வேலை பார்க்குறீங்க? பொறியியல் வேலையாக பார்க்குறீங்க? இல்லை, நிலமா அந்த மாதிரி ஆகிப்போச்சுமா. இன்றைக்கி வந்து டெலிவரி பாய்ஸாக இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் பூரா டெலிவரி பாய்ஸாக இருக்காங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க. என்ன வேலை வாய்ப்பு 10 வருஷத்தில் ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி, ஒரு சின்ன தொழிற்சாலை தொடங்கலையே. சொல்லுங்கள் பார்க்கலாம். மோடியை வந்து இந்த தொழிற்சாலை திறந்து இத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தேன், இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தேன்னு ஏதாவது ஒரு இடத்துல சொல்ல, ஒரு தொழிற்சாலை சொல்லுங்க பார்க்கலாம். இருந்ததை விற்றது தான். ரஃபேல் விமான தொழிற்சாலை வருதுன்னாங்க, அம்பானிக்கு விற்றுவிட்டேன், HAL-க்குள்ள கொடுத்துருங்க சார். இப்போ அது அம்பானிக்கு விற்காம இருந்தால் எத்தனை இன்ஜினியர்ஸ்க்கு அதில் வேலை கிடைக்கும்? ஒருத்தனுக்கு கிடைச்சிருக்கட்டுமேம்மா. ஓகே, ஒருத்தனுக்கு கிடைச்சிருக்க முடியும். ஒரு HAL தொழிற்சாலை, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல், அம்பானிக்கு அந்த அதானிக்கும் அந்த ரஃபேல் விமானத்துக்கு என்னமா சம்பந்தம்? பிரெஞ்சு அரசாங்கம் சொல்லுதுமா இதில் ஊழல் பண்ணியிருக்காருன்னு. ரஃபேல் விஷயத்தில் வந்து பிரெஞ்சு அரசாங்கம் சொல்லுது ஊழல் பண்ணியிருக்காரு. ஓகே, உங்கள் ஊடகங்கள் யாராவது வெளியே சொன்னீங்களா? மறந்துட்டீங்கல்ல, கம்ப்ளீட்டாக மூடி மறைச்சிட்டீங்கல்ல. அது வேடிக்கை என்னன்னா, ஊழலை ஒழிப்பேன்னு மோடி சொல்லும் போது சிரிப்பு தாங்கவே முடிய மாட்டேங்குது. ஊழல் செய்யறவர் தானே ஒழிக்க முடியும். அது கரெக்டு. நான் ஊழல் செய்யாமல் நாட்டில் ஊழலே இருக்காதுங்கிறத அவர் சொல்கிறார். நீ ஊழலின் ஊற்று கண்டே நீ தான். ஸ்டேட் பேங்க்கு உனக்கு அத்தாட்சி பத்திரம் கொடுத்துருக்குது, பத்திரமே கொடுத்துருக்குது இல்லை, அதுக்கு மேலே என்ன? இப்பேற்பட்ட ஊழல் வந்து கணக்கு சொல்ல முடியாத அளவுக்கு. இப்போ கம்பெனியே இல்லை, அந்த கம்பெனிக்கிட்ட இருந்து ஏதோ ஒரு லோனை கொடுத்த மாதிரி கணக்கு காட்டி அவங்கக்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. இல்லாத கம்பெனி உருவாக்கி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆள் வந்து ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லும்போது சிரிப்பு தான் வருது. சார், இப்போ இந்த தனிநபர் வருமானம் வந்து தொழிற்சாலைகள் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, அதை தாண்டி அடுத்த காரணம் சார் இதுதான். தனிநபர் வருமானம்னாக்கா இன்றைக்கி நான் வந்து ஒரு மரம் வெட்டுற தொழிலாளின்னு வச்சுங்க. ஒரு நாளைக்கு ஒரு மரத்தை வெட்டி போட்டேன்னாக்கா எனக்கு அன்றைக்கி 100 ரூபா கிடைக்கும்னா, மரங்களே இல்லை, வெட்டுறதுக்கு எனக்கு வேலை இல்லை, அந்த 100 ரூபா போச்சு. காய்கறி விற்கிறாங்க ரோட்டில், அவங்களுக்கு வந்து ஒரு 10 பேர் வாங்கிட்டு போனாக்கா வரும். அந்த தனிநபர் வருமானம் வாங்குகிற சக்தி இருந்தால் தானே நான் கடைக்கு போய் வாங்குவேன். எனக்கு வாங்குகிற சக்தியே போயிடுச்சு இல்லை. வாங்குகிற சக்தியாக போன போது நீங்கள் பொருளை உற்பத்தி பண்ணி வச்சுருக்கீங்க, வாங்குறது என்கிட்ட வேலை இல்லை. விவசாய கூலி வேலை செய்கிறதுக்கு கூட ஆட்கள் இல்லை. விவசாயம் நடந்தாலும் விவசாய கூலி வருவான். விவசாயம் நடக்கணும் இல்லை. விவசாயிகளை என்ன பாடுபடுத்தி இருக்கீங்க? 1.5 வருஷமாக உன் வீட்டு முன்னாடி உட்காந்துருக்காரு, கேட்டியா நீ? என்ன சொல்கிற? விவசாயிகளுக்கு மோடிக்கா கேரண்டி அப்படிங்கிற. ஏன்னா அவ்வளோ இழிச்ச வேணுங்களா எல்லாரும்? உன் வீட்டு முன்னாடி உட்காந்து சாவறாம்மா. நீ ராமர் கோயில் கட்டிவிட்டு பட்டாணி விற்றுக்கிட்டு இருக்கிற. ஒரு 20,000 10,000 கோடிக்கு ஒரு கோயிலை கட்டியிருக்கேன், இதை கட்டியிருக்கேன், அது ஒரு கோயிலை கட்டியிருக்கேன். இல்லை, அதில் என்ன லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் அதில் வந்து பயனடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா கோவில் முன்னாடி பூ விற்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை அதை சார்ந்த வேலை, அது வந்து ஒரு சுற்றுலாத்தலமாகவும் மாறி இருக்கு. 3000 கோடி ரூபாயில் பட்டேல் சிலையை வச்சார். ஓகே, அந்த பட்டேல் சிலையை பார்க்குறதுக்கு உலகத்தில் எத்தனை டூரிஸ்ட்டுங்க வந்துக்கிட்டு இருக்காங்க? அங்கே டூரிஸ்ட் ஏதாவது வளர்ந்துருக்குதா? இப்போ இந்த ராமர் கோயிலுக்கு எத்தனை பேருமா போயிட்டுருக்காங்க? இவராக வந்து கூட்டிகிட்டு போகிறார், ஸ்பான்சர் பண்ணுறாரு. நான் கேள்விப்பட்டேன், சௌராஷ்டிரா இனத்தை சேர்ந்தவங்களெல்லாம் குஜராத் அங்கே அந்த இதுக்கு ராமர் கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்களாம். இவங்களாம் செலவு பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. யாரும் அந்த ராமர் கோயிலை பார்க்குறதுக்கு தயாராக போகல. ஏன்னா அங்கே வச்சுருக்கிறது பாலராமர், முழு ராமரும் கிடையாது, அங்கே சீதை இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க, புது ஸ்டோரி என்னன்னாக்கா, சீதை பெரும்பாலும் வந்து ராவணனோட தான் இருந்தால், ராமனோட இருக்கலை. அதனால தான் கச்சத்தீவை அங்கே கொடுத்துட்டு அங்கே சீதைக்கு கோயில் கட்டுறதுக்காக தான் வந்து 10 வருஷமாக அதை வாங்காமல் மூடி வச்சுருக்காரு. கச்சத்தீவில் வந்து சீதைக்கு கோயில். ஏன்னா இலங்கையிலே இருந்ததுனால ஒரு வில்லத்தனம்ன்ற மாதிரி. வில்லத்தனம் இல்லைம்மா, அதுதானே உண்மை. சீதாராமன் உங்கள் கட்சியில் நிதியமைச்சருடைய பேர் வந்து நிர்மலா சீதாராமன். ராமன் இருக்கான், சீதையை காணுமே. ராமன் கோயிலில் சீதை இல்லைம்மா, யாரை வைக்கிற? சூர்பனகை வைக்கிறியா? அது இருக்கியா? புரியலையே. நீ வந்து மோடியை பற்றி ஒரு விளக்கம் சொல்லுன்னா, எதில் பயன் இருக்குதோ அதைத்தான் அவர் உபயோகப்படுத்துவார். அவருடைய தாய்மொழி வந்து குஜராத்தியில் பேசினா பிரயோஜனம் இல்லை, ஹிந்தி பேசினா தான் பதவி கிடைக்கும். ஸோ தாய்மொழி தூக்கி எறிஞ்சாச்சு. எங்கேயுமே அவர் குஜராத்தி இன்னும் பேசுறது கிடையாது, ஹிந்தியில் தான் பேசுவார். லாபம். மனைவி இருந்தால் பதவி கிடைக்காது,
மனைவி ஓரம் கட்டியாச்சு. ஏன் மனைவி இருந்த பதவி கிடைக்கும்? ஆர்எஸ்எஸ் சித்தாந்த பிரகாரம் மனைவி இருக்கக்கூடாது, கல்யாணம் பண்ணிக்கூடாது, பிரம்மச்சாரி குடும்பம் இருக்கக்கூடாது, பிரம்மச்சாரியாக இருக்கணும். கல்யாணம் ஆயிடுச்சு, 2 தடவை தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றி கல்யாணம் ஆனதையும் மறைச்சிட்டாரு. பார்லிமெண்ட்டுக்கு நிற்கும் போது தானே வெளியே வந்துருச்சு மேட்ரு. அப்போ தானே தெரிஞ்சது யசோதா பண்ணுங்கிறத இவருடைய மனைவின்னு. அதுக்கப்புறம் இவர் வந்து பிரதம மந்திரி ஆனப்புறம் இவர் கொடுத்த தொந்தரவுல அந்த மாதிரி நடு ரோட்டில் வந்து உட்காந்து போராட்டம் பண்ணிச்சு இல்லை, அதுக்கப்புறம் தானே இவர் அடங்கினார். ஆக லாபம் இல்லைன்னா மனைவியை கூட தூக்கி போடுற ஆள் அவர். லாபம் இல்லைன்னா இந்தியாவும் தூக்கி போட்டு போயிடுவார். அவ்வளோதான். அவர் மோடியை பற்றி அவரை தனக்கு ஏதாவது லாபம் இருந்தாலொழிய மற்ற பற்றி இப்போ தமிழ் திருக்குறளை பற்றி பேசினா ஏதாவது 2 ஓட்டு கிடைக்குன்னு சொன்னதுனால திருக்குறளை பற்றி அவர் பேசிக்கிட்டு இருக்கார். ஆனால் அதுக்காக தமிழுக்காக காசு கொடுக்குறது அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டார். அப்போ அந்த திருக்குறளை பற்றி கூட அவர் முழுசாக தெரிஞ்சுட்டு பேசுகிற மாதிரி இல்லை சார். யாரோ சொல்லியிருக்கிறாங்க இதை சொன்னால் அந்த ஊரில் 2 பேர் ஓட்டு போடுவான்னு. நமக்கு தான் அந்த ஒரு இதை பழக்கம். இந்திரா காந்தியிலேருந்து காட்டி கொடுத்துருக்காங்க, வணக்கம் அப்படின்ட்டாங்கன்னா போதும். நம்ம தலைவர் தமிழில் பேசிவிட்டா அப்படி. ஜெயலலிதா ஒரு காலத்தில் பண்ணிச்சு. சில மீட்டிங்லாம் ஒரே இங்கிலீஷில் பேசும். இங்கிலீஷில் பேசினா அவங்க உடனே விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மாங்கொல்லையில் அது மாதிரி 2-3 தடவை நான் அந்த புரியுதா இல்லையான்னு கேட்டால் அவனுக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. இங்கிலீஷில் ஏதோ சொல்கிறாங்க. மாங்கொல்லையில் ஒரு தடவை பேசி ஒரே விசிறு. அதுக்கு அடுத்து அப்படி மறுபடியும் பேசிச்சு, மறுபடியும் விசிறு. 3வது தடவை பேசிச்சு. கூட்டத்தில் வந்து போதுமா அப்படின்ட்டாங்க. என்னன்னு புரியல. ஏதோ இங்கிலீஷில் சொல்லுது, பாபா பிளாக் ஷேப் ஹேவ் எனிவல் அப்படின்னு அடிச்சு அது இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டானுங்க. அது மாதிரி நம்ம ஊரில் கொஞ்சம் அந்த மாதிரி சில இதெல்லாம் பண்ணாக்கா மயங்குவாங்க. இன்றைக்கி அதுக்கெல்லாம் திருக்குறளாக சொல்லிடலாம் ஓட்டுறதெல்லாம் கஷ்டம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த முறை வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து சிதம்பரத்தில் வேட்பாளராக இருக்கும்போது 3219 வாக்குகளில் அவர் ஜெயிச்சார். இழுபறியான ஒரு வெற்றி தான் அப்படி சொல்ல முடியும். ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அவர் சிதம்பரத்தில் களம் காண்றாரு. அவருக்கு வந்து கமலஹாசனும் சரி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் சரி, எல்லாரும் போய் வந்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி அவரோட வெற்றி வாய்ப்பு உறுதி. எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு நீ வாக்கு எந்திரத்தை பற்றி எனக்கு ஒரு உறுதியை கொடுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். வாக்கு எந்திரம் என்ன முடிவு எடுத்துருக்கு யாருக்கும் தேர்தல் ஆணையமே தவிச்சிட்டு இருக்காங்க. வாக்கு எந்திரம் என்ன முடிவு எடுத்துருக்கு இல்லாட்டி போல திருமாவளவன் பிரச்சாரத்துக்கே போக வேண்டியதில்லை. தாராளமாக தம்பிங் மெஜாரிட்டியில் ஜெயிப்பார். ஓகே, சர்வசாதாரணமாக ஜெயிப்பார். அப்படியே நடந்துக்கிட்டே வந்துடலாம், நேராக பார்லிமெண்ட்டுக்கு போயிடலாம். வாக்கேந்திரம் இருக்குது நடுமத்தில். அது என்ன முடிவு எடுக்குன்னு யாருக்கு தெரியும்? இப்போ இருக்கிற தேர்தல் எங்கள் காலத்து முறைப்படி தேர்தல் நடந்தால் திருமாவளவன் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டார். அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. பாஜகவுக்கு அந்த பக்கத்துக்கு எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா, அதிமுக ஒரு 2-3 இடங்கள்லையா ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க. மற்றபடி பாஜகங்கிறதெல்லாம் வந்து ஆல்சோ ரெண்டு கதை தான். அதெல்லாம் ஓகே சார். அப்போ வந்து அந்த வாக்குச்சீட்டு முறை நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உங்கள் காலத்தில் இருக்கிற முறை. இப்போ அந்த வாக்குச்சீட்டு முறையில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாக்குச்சீட்டு முறையிலையும் முடியும் இந்த தப்புகள் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுவாங்க. இப்போ இது சண்டிகர் மேயர் தேர்தலில் என்னாச்சு, வாக்குச்சீட்டை எடுத்து செல்லாதாக்கிக்கிட்டு இருந்தார்ல தேர்தல் ஆணையர். ஆனால் அதை பண்ணும்போது சிசிடிவியில் கண்டுபிடிச்சிட்டாங்க, மாட்டிக்கிட்டாரு. அந்த இதெல்லாம் அடிக்கும் போது கோர்ட்டில் சொல்லிட்டாங்க, உள்ளே போறியா என்னாங்க மன்னிப்பு காலில் கொடுத்துட்டான் அந்த ஆள். ஓகே ஓகே. எந்த லாபத்துக்காக நீ இது பண்ணி அந்த லாபமே உனக்கெல்லாம் பண்ணிவிடுன்னு அது மிரட்டின உடனே ஆக வாக்கு சீட்டில் வந்து நீங்கள் பண்ணணுன்னா ஒவ்வொரு சீட்டாக எடுக்கணும். இது வந்து அங்கே மாத்திரம் நடக்கலம்மா. இங்கே வந்து கார்பரேஷன் தேர்தல் நடந்தபோது இது ஒரு ஸ்டாலின் வந்து மேயருக்கு நின்ன போது என்னுடைய தொகுதி பெசநகர், அதில் வந்து ஒரு பெரிய ஆள் நின்னார். அவர் ஜெயலலிதாவோட ஆள். அவர் நின்னார். என்ன பண்ணார், ஓட்டு வாக்கு சீட்டுகள்லாம் முதல்ல சின்ன வாரியாக பிரித்து கட்டிடுவாங்க. கட்டிட்டாக்கா திமுக பயங்கரமாக நிற்கிது. அப்போ ஒன்றும் முடியல. வாக்குச்சீட்டை பிரித்து கட்டும் போதே தெரிஞ்சு போச்சு திமுக வெற்றின்னு. இந்த ஆள் உள்ளே போனார், கவுண்டிங் ஆச்சு உள்ள. அந்த வேட்பாளர் அவர் ஜப்பானிய தற்காப்பு கலையெல்லாம் கற்றுக்கிட்டவர். அந்த பேர்லேயே அவருக்கு இதெல்லாம் உண்டு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவரை எடுத்தார் இந்த வாக்கு சீட்டுகளை, உதயசூரியன் வாக்கு சீட்டுகளை எடுத்து கொட்டினார். இப்போ எண்ணினார். அந்த தேர்தல் ஆணையர் முழிக்கிறாரு. சார் இப்படி பண்ணால் என்ன சார் அர்த்தம்? போலீஸ் பாதுகாப்போட
அப்போ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ரிட்டையர்டு ஐஏஎஸ் அதிகாரி, அவங்க எப்பவுமே இங்கிலீஷில் தானே பேசுவாங்க. வாட் டு யூ திங்க் இஸ் இஸ் அட்ரோஷியஸ் வாய் ஓன்னு ஒரே இங்கிலீஷில், அது தமிழில் பேச மாட்டாங்களே துறைங்க. அப்போ ஒரு அறை, யாராவது வேட்பாளர், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஐஏஎஸ் முன்னாள் அதிகாரி ஒரு அறை வாயை மூட்டிட்டு அந்த உட்காந்துட்டார். எனக்கு எப்படி தெரியும்னா, அவரை எதிர்த்து நின்னது ஒரு டாக்டர், ஒரு லேடி, திமுக இல்லை அவங்க வந்து சுயேட்சை. அந்த பெண்ணுக்கு அங்கே செல்வாக்கு அதிகம் நின்றுடுச்சு. அது ஓரளவுக்கு ஓட்டு வாங்கிட்டு ராத்திரி 11 மணிக்கு வந்து என் வீட்டில் வந்து கதவை தட்டுது. கதவை திறந்து பார்த்தா இந்த பொண்ணு நிற்குது. ஏன்னா கவுண்டிங் நடக்கும்போது இங்கே வந்து நின்றுட்டுருக்கான்னு. ஐயோ, அதை சொல்கிறதுக்கு தான் வந்தேன், இப்படி நடந்ததுன்னு அது வந்து சொல்லிச்சு. சார் அக்கிரமம் நடக்குது சார், அப்படியே திமுக ஓட்டுகள்லாம் எடுத்து இங்கே கொட்டிட்டு போய் என்றாங்கிறான். அப்படி தான் நடந்தது. அராஜகம்ன்றது பேப்பர் முறையிலும் நடக்குது, மிஷின்லேயும். ஆனால் அதில் வந்து நீங்கள் செய்கிறது எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஓகே, இங்கே அந்த பிரச்சனையே இல்லை. 11 மணி வரையிலும் வந்து மக்கள் ஓட்டு போட்ட அந்த வாக்கேந்திரங்கள், 11 மணிக்கு பிறகு வர்ற வாக்கேந்திரங்கள்லாம் இந்த நீங்கள் தான் 2 மாதம் டைம் கொடுக்குறீங்களே. தேர்தல் இன்றைக்கி நடக்குதுமா, ஓட்டு என்னைக்கு நடக்குது? ஜூன் 4. என்னத்துக்கு அவ்வளோ கேப்பு? 500 சீட்டு தான், ஒரு 1.5 மாநில தேர்தல், அவ்வளோதான். 500 சீட்டுக்கு என்னத்துக்கு ஓட்டு போடுறதுக்கு இப்போ இத்தனை நாள் இது பண்ணுறதுக்கு? இல்லை, 7 கட்டமெல்லாம் நடக்கிறதுனால. எதுக்காக 7 கட்டம்? 3 மாநில தேர்தலில் ஒரே நான் நடத்தினேன் இல்லை. 3 மாநில தேர்தலில் 1500 சீட்டோ என்னமோ இல்லை, ஒரே நாள் நடத்தினேன் இல்லை. இதை நடத்த முடியாதா? 5 மாநில தேர்தல், ஒன்று வந்து அங்கே மிசோரம், ஒன்று வந்து தெலுங்கானா, ஒன்று வந்து அந்த பக்கம் எங்கேயோ, ஒரே நாள் நடத்தினேன் இல்லை. இதுக்கு என்னத்துக்கு இத்தனை நாள் கேப் கொடுக்குற? ஏன்னா வேட்பாளர்கள் யார், யாருக்கு எவ்வளோ ஓட்டு போடணுங்கிறதெல்லாம் அமித்ஷா ரெடி பண்ணணும். அது கொஞ்சம் டைம் ஆகும். ஆமாம், ராத்திரியில் விடிய உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய பூத் ஏஜென்ட்டை விலைக்கு வாங்க முடியாதா? பாஜகவினுடைய வெற்றிகளே எப்படின்னாக்கா, வாக்கேந்திரத்தை பயன்படுத்துறது, அமலாக்கத்துறையை பயன்படுத்துறது, அதெல்லாம் விட்டுருங்க. வாக்கேந்திரத்தை பயன்படுத்து ஜெயிச்சவந்தோன்னு விலைக்கு வாங்கிக்கிறது. இப்போ அவங்க கடைசியாக வச்சுருக்கிற ஆயுதம் அதுதான். இப்போ என்ன நிற்க வச்சுக்கினா நான் வேலை போயிடுவேன், நிச்சயமாக வேலை போயிடுவேன். எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா பல கோடி செலவு பண்ணியிருக்கிறேன். எதுக்காக செலவு பண்ணுறேன்? ஒரு 10 கோடி செலவு பண்ணுறேன்னாக்கா இந்த 5 வருஷத்தில் 15 கோடி எனக்கு வருங்கிற எண்ணத்தினால தான் நான் செலவு பண்ணுறேன். அந்த 15 கோடி இன்றைக்கே கொடுக்குறேன்னா நான் என்னத்துக்கு 5 வருஷம் என்னத்துக்கு? அது ஏப்பா என் கட்சிக்கு வந்து அந்த 15 கோடி இப்போ கொடுத்துறேன்னா நான் வாங்கிட்டு போயிடுறேன், அவ்வளோதான். அவங்க அந்த தைரியத்தில் தானே இருக்காங்க. ஜெயிச்சு வந்தோன்னே விலைக்கு வாங்கிக்குவோம் அப்படிங்கிறது. அப்போ இது வந்து ஜனநாயக நாடு அப்படின்றத விட்டுட்டு அமித்ஷா நாடு, மோடி நாடுன்னு மாற்றிடலாம். அதனால தான் ஐக்கிய நாடுகள் சபை கேட்குதுமா. இந்தியாவில் வந்து தேர்தல் நேர்மையாக நடக்கிற மாதிரி தெரியலன்னா ஐக்கிய நாடுகள் சபை கேட்குறான். நாம் இப்போ கேட்குறதால விட்டாச்சு. அமெரிக்கா கேட்டாச்சு, ஜெர்மன் கேட்டாச்சு, சுவிட்சர்லாண்டுக்கு அது ஆஸ்திரேலியா கேட்டுடுச்சு, அப்புறம் நியூசிலாந்து கேட்டுடுச்சு, சவுத் ஆஃப்ரிக்கா கேட்டுடுச்சு. இன்றைக்கி ஐக்கிய நாடுகள் சபை கேட்குது. தப்பு நடக்குதுங்குது. இந்தியாவில் இருக்கிற ஊடகங்களை தவிர மிச்சம் எல்லாரும் தப்பு நடக்குதுங்கிறது சொல்கிறாங்க. எல்லாருமே வாக்கேந்திரத்தை பற்றி கேள்வி கேட்குறாங்க. 2 இடத்துல தான் உபயோகப்படுத்துனாங்க. ஜெர்மனியில் உபயோகப்படுத்தினாங்க, பங்களாதேஷில் உபயோகப்படுத்தினாங்க. ஒரே ஒரு தடவை தான் பயன்படுத்துனாங்க, உடனே வித்ட்ரா பண்ணிட்டாங்க. எல்லா தப்பும் நடக்குது. இதுக்கு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வந்து இந்த மிஷினை பயன்படுத்த வேண்டாம்ட்டு போராட்டத்தையும் நடத்தினது காரணமே அதுதான். நானும் கலந்துக்கிட்டேன். நீங்களும் கலந்துக்கிட்டீங்க? நான் வந்து அந்த மீட்டிங்கில் பேசினேன். சூப்பர் சார். அதான் அந்த மீட்டிங்கில் அதான் நீங்கள் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க. அந்த போராட்டம் நடத்தப்பட்டதும் அதுக்கு தான். எல்லாரும் இப்போ வந்து முதலமைச்சர் பிரச்சாரமும் பண்ணுறது அதை வச்சு தான், திருமாவளவன் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறதோ அதை வச்சு தான். ஸோ இதெல்லாம் நடக்கும் போது தேர்தல் ஜனநாயகமாக நடக்குதா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்வி. அதனால தான் நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் தேர்தல் நேர்மையாக நடந்தாக்கா நான் சொல்கிறது நடக்கும்னு நான் திருப்பி சொல்கிறதுக்கு காரணமே எனக்கு வாக்கேந்திரத்து மேலே நம்பிக்கை இல்லை. இந்த தேர்தல் ஆணையர் மேலே நம்பிக்கை இல்லை. ஏன் நம்பிக்கை இல்லைங்கிறதுக்கு உங்களுக்கே தெரியும். அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. ஜே.கே. வாசனுக்கு சைக்கிளில் தேர்தல் ஆணையர் கொண்டு போய் வீட்டில் நிறுத்தி உங்களுக்கு சைக்கிள் சின்னம் கொடுத்தாச்சுங்க. அவர் கேட்குறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கெல்லாம் சின்னம் கொடுத்தாச்சு. வைகோவுக்கு முடியாது, திருமாவளவனுக்கு முடியாது. இழுப்பறி ஏதோ ரகலை பண்ணி தான் கேட்க முடியுது. அவ்வளோ ஓப்பனாக இருக்காங்க. அவர் ஓப்பனாக இருக்கார். அவர் தேர்தல் ஆணையர் அவரை போட்ட உடனே ராகுல் காந்திக்கு அவர் வந்து வார்னிங் கொடுக்குறாரு, பேச்சில் கண்ணியம் இருக்க வேண்டும்னு. மோடி ரொம்ப கண்ணியமாக பேசிக்கிட்டு இருக்கார் அவர். அதனால் நான் எதிர்பார்க்குறது இன்னும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ராகுல் காந்தியை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்கங்கிறது நான் அடுத்த மூவாக இருக்கும்.
இந்த வயநாடு வேட்புமனு தாக்கல் ஏதாவது ஒன்று டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்கள் கொள்ளு தாத்தா நேரு வந்து 1930 வந்து இந்திய நாட்டை பற்றி இப்படி பேசியிருக்கிறாரு, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து தேர்தலில் நிற்க தகுதியற்றவர்கள். 50 வருஷத்துக்கு முன்னாடி டேக்ஸ் கட்டலைங்கன்னு சொல்லி வருமான வரித்துறை வந்து இன்னைக்கு காங்கிரஸுக்கிட்ட கேட்கும்போது எதுவும் கேட்க மாட்டாங்க. என்ன இருக்குது? கரெக்டு தான். இது சிரிக்கிறதுக்காக நான் சொல்ல, இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாலினை கைது பண்ணலாம், நடக்கும். எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இப்போ மோடிக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பரிசாக கொடுக்க வேண்டிய ஒரு அவருக்கு இந்தியில் அதாவது குஜராத்தில் மொழிபெயர்ப்பு இருந்ததுன்னா பிரெஞ்சு புரட்சியை பற்றிய புத்தகங்கள், 14th லூயிக்கும் மகாரி அந்துவானுக்கும் கடைசியாக என்ன நடந்துங்கிற புத்தகங்கள், முசோனுடைய கடைசி நாட்கள், நெப்போலியனுடைய கடைசி நாட்கள், இந்த புத்தகங்கள்லாம் அவர் கொடுங்க. முன்ன மாதிரி பல விஷயங்கள் செஞ்சவங்களாம் என்ன ஆனாங்கங்கிறது படித்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா. சார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். பிக் பேங் தமிழ் BBT